Hi viewers, welcome back to Amazing DIY World. நான் நேத்து வீடியோ போடல. அதுக்கு பதிலா தான் இன்னைக்கு போட்டுருக்கேன். எனக்கு இன்னும் தொண்டை சரியில்லை. அதனால தான் என்னால உடனடியா வீடியோ போட முடியல. இன்னைக்கு இந்த மெஷர்மென்ட் வீடியோ போடுறேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படினா நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வருது. ஆம்லா கூடையில பெரிய கூடைக்கு அளவு சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. என்னால உடனடியா போட்டு காட்ட முடியறது இல்ல. நான் ஆல்ரெடி 2.5 ரோல்ல நான் இந்த கூட போட்டிருக்கேன். இந்த கூட தான் போட்டேன். 3 ரோல் 4 ரோல் எல்லாம் என்னால போட்டு காட்ட முடியல. டைம் பற்றாக்குறை தான் அதுக்கு காரணம். இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த கூடையோட அளவுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல 3 ரோல்ல ஆம்லா நட் கூட எப்படி போடுறது, அதுக்கான மெஷர்மென்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொல்ற அளவுகள்ல மட்டும் இல்ல, நான் போடுற முறையிலயும் நீங்க ஆம்லா நட் கூடைகள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும். இந்த கூடையிலயும் மேல நான் ஈவனா ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது பார்க்க ரொம்ப நீட் ஃபினிஷிங் தருது. அதனால நான் எப்படி போடுறேனோ அதே டைப்ல ஃபாலோ பண்ணி போடுங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப்லயும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நான் ஆம்லா கூட சிங்கிள் கலர் தான் போட்டிருக்கேன். டபுள் கலர் இன்னும் போட்டது இல்ல. இந்த மெஷர்மெண்ட் வச்சு உங்களால டபுள் கலர் கூட போட முடிஞ்சதுன்னா போடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதுக்கான மெஷர்மென்ட் வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப 3 ரோல்ல சிங்கிள் கலர் ஆம்லா நட் கூடையோட மெஷர்மென்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 ரோல்ல சிங்கிள் கலர் ஆம்லா நட் கூட போடுறதுக்கு நான் 46 வயர்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 7.25 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன். மீத இருக்க வயர் எல்லாம் இந்த மாதிரி பண்டலா சுத்தி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்லா நட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆம்லா நட் போடுறதுக்கு ரன்னிங் வயர் எடுத்துக்கணும். இது இந்த ரன்னிங் வயரை ஒரு 2-3 இன்ச்சஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா போதும். இதை நம்ம உள்ள சொருகிட போகிறோம். அதனால 2-3 இன்ச்சஸ் நம்ம எடுத்துட்டாலே போதும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை ஈக்குவலாக எடுத்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை இந்த லூப்பில் போட்டுடணும். போட்டுட்டு இதை லூஸாக தான் பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது. கவனமாக பாருங்கள். இப்போ இந்த 2.5 இன்ச்சஸ் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க, அது மேலே இருக்கணும். இந்த திருமண பகுதி ரன்னிங் ஒயர் பண்டலோட ஜாயிண்டாக இருக்க பகுதி கீழே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை இந்த மாதிரி போட்டு நம்ம லூஸாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பெருவிரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் இடது கையில் நம்ம பிடிச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு ஒயரையும் நம்ம ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை இதில் போட்டுடலாம். இந்த 2 லூப் மேலேயும் இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் 2 லூப்ஸ் இருக்குது. இந்த 3வது ஒயரை டைட்டாக போட்டுடணும். இப்போ இந்த திருமண பக்கம் இருக்குது பாருங்கள், பண்டலோட ஜாயிண்டாக இருக்க பகுதி, இதை மேலே தூக்கி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிடணும். அடுத்து ஃபஸ்ட் இருக்க ஒயரை ஃபஸ்ட் லூப்பில் நம்ம சொருகிடணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லூப்பில் நம்ம விட்டுறணும். அடுத்து செகண்ட் இருக்கிற ஒயர் பாருங்கள், இதை இந்த பக்கத்தில் இருந்து தான் எடுக்கணும். இதை இந்த 2 லூப்லையும் விட்டுறலாம். இப்போ இதை இழுத்து டைட் பண்ணிடலாம். பாருங்க நமக்கு ஒரு ஆம்லா நட் கிடைச்சிருச்சு. இந்த 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஈக்குவல் ஆக்கிக்கணும். இல்லைன்னா மேலே போடும்போது நமக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம 2.5 இன்ச்சஸ் எடுத்தோம் பாருங்கள், அது இடது பக்கம் இருக்குது. இந்த பண்டலோட ஜாயிண்டாக இருக்கிற ஒயர் வலது பக்கம் இருக்குது. இந்த ஒயரில் தான் நம்ம ஒவ்வொரு நாட்டாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இனி அடுத்த நாட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஒயரை ஈக்குவலாக மடிச்சுட்டு இதில் போட்டு லூஸாக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பெருவிரலால் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். அடுத்து இன்னொரு ஒயரை இந்த 2 லூப்லையும் நம்ம போட்டுடணும். போட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த 2 லூப் மட்டும்தான் நமக்கு லூஸாக இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், திருமண ரன்னிங் ஒயர், இதை மேலே வச்சிடணும். அடுத்து
ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை வந்து நம்ம ஈக்குவலாக மடித்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட் லூப்பில் விட்டுறணும். இதில் சொருகிறப்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த திருமண பகுதி இருக்குது பாருங்கள், இதை வந்து வலது பக்கமாக தான் எடுக்கணும், இடது பக்கமாக நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வலது பக்கமாக வச்சு தான் எடுக்கணும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இனி வந்து இதை வந்து உள்ளே சொருகிடலாம். இனி அடுத்து செகண்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2 லூப்லேயும் நம்ம சொருகிடலாம். வந்து இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து செகண்ட் நாட் வந்து நான் போட்டேன். செகண்ட் நாட் போட்டேன். இனி இதே போல் நம்ம வந்து எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் இந்த ரன்னிங் ஒயரில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 23 நாட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ரன்னிங் ஒயரை 2-3 இன்ச்சஸ் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் இன்ட்டு ஷேப்பில் இருக்குது. இந்த இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து நாட் போட முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து சிங்கிளாக தான் ஒயர் இருக்குது, அதனால அந்த ஒயரை வந்து விட்டுறணும். இந்த இன்ட்டு ஷேப்பில் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி போட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம பண்டலாக சுற்றி வச்சிருக்க ரன்னிங் ஒயரை 3.25 ஃபீட் நம்ம எடுத்துக்கலாம். 3.25 ஃபீட் அப்படிங்கிறது 39 இன்ச்சஸ். 39 இன்ச்சஸ் வந்து ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது, அப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இன்ட்டு ஷேப் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம விட்டுறணும். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இன்ட்டு ஷேப்பில் ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை இதில் ஃபோல்டு பண்ணி லூஸாக பிடிச்சிக்கணும். செகண்ட் இருக்க ஒயரை வந்து டைட்டாக போட்டுடணும். இந்த மாதிரி டைட்டாக சுற்றிடணும். ரன்னிங் ஒயரை வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் திரும்பி இருக்க ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை மேலே வச்சிடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட் லூப்பில் சொருகிடணும். செகண்ட் ஒயரை 2 லூப்லேயும் நம்ம சொருகிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டு செகண்ட் லைனில் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இதே மாதிரி நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி போடும்போது ஒவ்வொரு லைன்லையும் ஒரு நாட் வந்து கம்மியாயிட்டே தான் வரும். இந்த மாதிரி தான் பேஸ் போடணும். நமக்கு வந்து கிராஸ் கட் கூடையில் போடுற மாதிரியே இதுலேயும் குறைஞ்சிட்டே தான் வரும். இதே மாதிரி இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலேயும் கீழேயும் போட்டுவாங்க. எண்டிங்கில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒயர் வெட்டினமோ அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இந்த லைன் ஆரம்பிக்கும் போது 3.25 ஃபீட் நம்ம விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லைனோட முடிவுலையும் 3.25 ஃபீட் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ் போட்டுருங்க. இப்போ வந்து இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து இந்த பேஸே போதுமானது. இனி வந்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை வந்து நம்ம ஆல்ரெடி விட்டுருக்க அளவே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதே அளவு எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பேஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 பக்கமுமே நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஒயரை வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம். இதை வந்து உள் பக்கமாக நம்ம சொருகிடலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தில் நம்ம உள்ளே சொருகிடலாம். இந்த லாஸ்ட் எண்டிங்கில் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து உள்ளே சொருகிடலாம். இப்போ இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை உள்ளே சொருகிட்டு இன்ட்டு ஷேப் வந்துருக்கு பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இன்ட்டு ஷேப் வந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து இந்த லைனில் வந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எங்கே ஆரம்பித்தாலும் உங்களுக்கு சரியாக தான் வரும். ஆனால் வந்து இன்ட்டு ஷேப் இருக்கிற இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி 2 ஒயரை சேர்த்து போடக்கூடாது. இன்ட்டு வடிவம் இருக்கிற 2 ஒயரை சேர்த்து தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம வந்து ஆம்லா நாட் கூடைக்கு வந்து நமக்கு 3 ஒயர் தேவைப்படுது. அதனால இந்த இன்ட்டு வடிவத்தில் இருக்க இந்த 2 ஒயரில் மட்டும் நீங்கள் போட்டுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க ஒயரை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிடணும்.
செகண்ட் இருக்க ஒயரை வந்து டைட்டாக ஃபோல்டு பண்ணிடணும். இதை வந்து மேல் நோக்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட் லூப்பில் நம்ம சொருகிடலாம். செகண்ட் ஒயரை வந்து இந்த 2 லூப்லேயும் நம்ம வந்து சொருகிடலாம். இதை வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இனி வந்து அடுத்த நாட்டும் அதே மாதிரி போடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் 5 knots நான் போட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயர் துண்டு ஒயர் நம்ம உள்ளே சொருகணும் இல்லையா, 2.5 inch அந்த பிளேஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இழுத்து நம்ம டைட்டாகவே நாட் போட்டுடலாம். இந்த இடம் வந்து நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இழுத்து டைட்டாக நாட் போட்டுடணும். இப்போ இந்த பக்கம் நம்ம நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா இழுத்து நாட் போட்டேன். இப்போ வந்து இந்த நாட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து இந்த சுற்று ஃபுல்லாக போட்டு வரணும். இனி வந்து இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வர வேண்டியது தான். 4 கார்னர்லேயும் 4 ஒயர் வந்து நம்ம சொருகிக்கணும். சிங்கிளாக இருக்கிற ஒயர் வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் சொருகிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து சிங்கிளாக இருக்குது. இந்த கார்னர்லேயும் ஒரு ஒயர் சொருகிக்கலாம். அதே மாதிரி மீதம் இருக்க 2 கார்னர்லேயும் ஒரு ஒயர் சொருகிட்டு நீங்கள் வந்து சுற்றி வர போட்டுவாங்க. இந்த சுற்று முடிவில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். இதை வந்து லாஸ்ட் நாட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், லாஸ்ட் நாட்டு. இது வந்து இந்த ரவுண்டில் ஃபஸ்ட் நாட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணிடலாம். 2 ஒயரையும் நம்ம லூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மேல் பக்கமாக கொஞ்சம் தள்ளி ஒரு லூப் வடிவமாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம வந்து லூப் மாதிரி செஞ்சாச்சு. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த திருமண பக்கம் மேலே இருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்க லூப்புக்குள்ளே நம்ம வந்து உள்ளே விடலாம். அது பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை வந்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் இருக்க லூப்புக்குள்ளே நம்ம உள்ளே விடலாம். உள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறலாம். இதை வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிடலாம். இதான் ரன்னிங் ஒயரு. இதை பின்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அடுத்த நாட்டிலேருந்து நம்ம வந்து செகண்ட் ரோ வந்து போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இன்டூ ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நாட் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபோல்டு பண்ணி அடுத்து இருக்க ஒயரையும் ஃபோல்டு பண்ணி நம்ம நாட் போட்டு வரலாம். இப்போ வந்து 2வது ரோவில் ஃபஸ்ட் நாட் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சுற்றி வர போட்டுவாங்க. இந்த லாஸ்ட் எண்டிங்கில் ஒரு ஏணிப்படி முடிச்சு போடணும். ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இந்த கூடையில் வந்து நான் 17 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த ஹைட்டே இந்த கூடைக்கு போதுமானது. இன்னும் ஹைட் வேணும்னா இன்னும் ஒரு லைன் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கூடை வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா ஒயரையும் நான் வந்து உள்ளே சொருகிட்டேன். இதுக்கு வந்து 4 ஒயரில் நான் ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இந்த 4 ஒயர் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெரியலனா போய் பாருங்கள். இதில் வந்து இந்த 4 ஒயரில் ஒவ்வொரு ஒயரும் 6.5 feet நான் எடுத்திருக்கேன். 6.5 feet எடுத்தனால ஹேண்டில் வந்து நல்லா லென்த்தாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 feet வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். இந்த கூடை வந்து மார்க்கெட் போகிற சைஸுக்கும் லஞ்ச் பேக் சைஸுக்கும் சரியாக இருக்கும். நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு. இந்த ஆம்லா நட் கூடை தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதை விட பெரிய கூடையாக நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.